ஓம் ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. ஓம் சதாசிவசமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நம. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நம. எல்லாத்துக்கும் நமஸ்காரம். சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் அப்படின்னு நிறைய சத்காரியங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி குரு முதல்வர் அண்ணா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, இந்த சுபமான மார்கழி மாசத்துல அனைத்து வேத சிவாகம திருமுறை பாடசாலையில் இருக்கக்கூடிய அனைத்து வித்தியார்த்திகளும் தங்களுக்கு தங்கள் குருநாதர் மூலமா தெரிஞ்சின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த யூடியூப் மூலமா அனைத்து மக்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் அந்த விஷயத்திற்கு கற்க கசடர அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. நியாயமா அனைத்து மக்களும் சிவபெருமான மறந்ததுனால தான் இந்த பிறப்பானது நமக்கு கிடைச்சிருக்கு. பதியான பேருயிர் படைத்த பரமேஸ்வரன் கிட்ட இருந்து இந்த ஆத்மாவானது பிரிஞ்சு இந்த புவனத்திற்கு வந்ததுக்கு காரணமே நம்மளை பந்திச்சிருக்கக்கூடிய பாசங்கள் தான் காரணம். பசு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஏதாவது ஒரு பொருளால் கட்டப்பட்டதினால் இந்த ஆன்மாவிற்கு பசு அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு. கட்டப்பட்ட பொருளுக்கு பெயர் பாசம் அப்படின்னு பெயர். கயிறுக்கு பேர் இன்னொரு பேர் பாசம் அப்படின்னு. ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய பாசங்களால் இந்த ஆத்மா சுவாமிகிட்ட போக விடாம கட்டப்பட்டிருக்கு. நல்ல குருநாதர் இந்த கட்டை அவிழ்ப்பார். அவிழ்த்தல் மூலமா இந்த பசுவானவர் அந்த ஆன்மாக்கள் பதியான பரமேஸ்வரன்கிட்ட போய் அடையணும். அப்படின்னா சிவபெருமான் குருவா அனுக்கிரகம் செய்யலை அப்படின்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஏன்னா குரு சிவபெருமான் இவங்களுக்கு அனயோகோ பேதம் ந பஷ்யாமஹா. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள யாரும் பேதம் பார்க்கவே கூடாது. ஏன் அப்படின்னா குருவே சிவம் என கூறினான் நந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. குரு ஏகோஹி தாரகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த குருநாதர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஞானம் அப்படிங்கிற விஷயத்த கொடுப்பார். அந்த ஞானம் அப்படிங்கிறது 3 விதமா இருக்கு. அதாவது பாசஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஞானம் நம்ம ஸ்கூல்ல போய் படிக்கிறோம் பாத்தீங்களா, அதெல்லாம் பாசஞானம் அப்படின்னு பெயர். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களை பற்றிய ஆராய்ச்சியும் அதுல இருக்கக்கூடிய அறிவும் அதுல சுகதுக்கங்களை அனுபவிக்கக்கூடிய முறைகளையும் கத்துக்கிறதுக்கு பேரு பாசஞானம் அப்படின்னு பெயர். அதுக்கு அடுத்தபடியா இந்த உயிர்களுக்கு அங்கமா இருக்கக்கூடிய உடலை பத்தியும் இந்த ஆத்மாவை பத்தியும் இந்த விசாரம் செய்யக்கூடிய படிப்புக்கு பசு விசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மேல இந்திரிய அகோச்சரமா புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பத்தியும் நம்ம இருக்கக்கூடியது ஒரு புவனம், பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம். இந்த பிருத்திவி தத்துவம் ஆத்ம தத்துவத்துக்குள்ள அடக்கம், ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவத்துக்குள்ள அடக்கம், வித்யா தத்துவம் சிவ தத்துவத்துக்குள்ள அடக்கம். இந்த தத்துவம் அப்படிங்கிறது கலை, தத்துவம், புவனம், வர்ணம், பதம், மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த 6 அத்துவாக்குள்ள அடக்கம். இந்த 6 அத்துவாக்குல மேல இருக்கக்கூடிய பரம்பொருளை பத்தி படிக்கக்கூடிய ஞானத்துக்கு பேர் பதிஞானம் அப்படின்னு பெயர். பாசஞானத்தை விட பசுஞானம் உயர்ந்தது, பசுஞானத்தை விட பதிஞானம் உயர்ந்தது. இந்த பதிஞானத்தை விட உலகத்துல எந்த ஞானமும் கிடையாது. ஏன்னா பதிஞானத்துக்கு இன்னொரு பெயர் சிவம் அப்படின்னு. சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவபெருமானுக்கு மேல ஒரு விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட சிவபெருமான் என்ன பண்றார் அப்படின்னா இந்த உலகத்தை மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த உலகத்தை படைக்கிறார். இந்த மாயை அப்படிங்கிறது 3 விதமான மாயை இருக்கு. சுத்த மாயை ஒன்று இருக்கு, மிஸ்ர மாயை ஒன்று இருக்கு, அசுத்த மாயை அப்படின்னு ஒன்று இருக்கு.
நம்ம எல்லாம் வந்து இந்த பிரகிருதி மாயின்னு சொல்லக்கூடிய இந்த அசுத்த மாயில இருக்கிறதுனால நம்மளால சுயமாவே சுயம்புவா நம்ம எந்த விஷயத்தையுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உணர்தலில் ஆன்மா அப்படின்னு நம்மளுடைய பசுனுடைய இலக்கணம் பார்த்தீங்கன்னா, குருநாதர் வந்து உணர்த்தனால் ஒழிய சிவபெருமானை தெரிஞ்சுக்கவே முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு ஆகமங்கள், சித்தாந்தங்கள், எல்லா சைவத் கருத்துக்கள் எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லியிருக்கு. குருபதிஷ்ட மார்க்கேன சிவம் சஞ்சிந்தையே திருதி, குரு பிரசாதா ஸ்தம்லபிய அந்யதானோபலபியதே அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா குரு அனுகிரகம் பண்ணாதான் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குரு நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்த வந்து சொல்லித்தரது தான். அதுக்கு பேர் தான் கற்க அப்படின்னு பேர். ரெண்டாவது விஷயம், எந்த விஷயத்த நம்ம படிச்சாலும் தெளிவான முறையில படிக்கணும். ஏன்னா அது புலனுக்கு உட்படாத விஷயங்களை நம்ம படிக்கும் பொழுது புலன்கள் மூலமாக புலனுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நம்மளால படிக்க முடியாது. ஆனா குருவினுடைய பிரசாதம் இருந்ததுன்னா, ஊனக்கண் பாசம் உணராப்பதி, நம்ம கண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊனக்கண். ஆனா குருநாதர் நமக்கு வந்து தீட்சையில என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவபெருமானுக்கு எப்படி 5 முகங்கள் உள்ளதோ அதே போல நமக்கும் 5 முகங்களை கல்பனை பண்ணுவார். நம்மளுடைய பிரகிருதி மாயையில இருக்கக்கூடிய தாய் தந்தையர் சேர்க்கையில வந்த உடம்பை என்ன பண்ணுவார் அப்படின்னா வித்யாதேகமா மாத்துவார். 2 கண்ணு இருக்கக்கூடிய நமக்கு நேத்ரேபியோ நமகான்னு சொல்லி முக்கண்ணை கொடுப்பார். ஹிருதயாதி ஷடங்கங்களை கல்பனம் பண்ணுவார். அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த சரீரத்திற்கு சிவபெருமானுடைய சாஸ்திரங்களை படிக்கக்கூடிய தகுதியானது ஏற்படும். அந்த விஷயங்கள் கிடைச்சா மட்டும் போதுமா அப்படின்னா, கற்பதினால் மட்டும் பயன் கிடையாது. அது கசடர கற்கணும். அதனாலதான் இவ்வளவு பெருமையான ஒரு பெயரை வந்து இந்த ஒரு தொடர்ந்து மார்கழி மாசத்துல வந்து இந்த பெயரை வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இந்த வருஷம்தான் எங்களுடைய பாடசாலைக்கு இந்த வாய்ப்பு வந்து சிவாஜலபதி கொடுத்திருக்கார். அந்த சமயத்துல வந்து நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதுல வந்து நம்மளுடைய சிவன்மலை பாடசாலை வந்து கடந்த 3 வருடங்களா வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த ஞானாபியாசங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல குழந்தைகள் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து ஆத்தியேஷ்டிகா விதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பார்க்கலான்னு இருந்தோம். ஆனா சமயம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு வந்து அதுக்கு முன்னாடி அங்கமா இருக்கக்கூடிய விக்னேஸ்வர பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆகமங்கள்ல வந்து நிறைய இடத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பஞ்சகவ்யம் பண்ணிட்டு இந்த விஷயங்களை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பஞ்சகவ்யம் அப்படின்னா எடுத்தோடனே பஞ்சகவ்யம் மட்டுமா நம்ம பண்ண முடியும்? நம்ம யாகசால பூஜையே பண்றோம் அப்படின்னா பஞ்சகவ்யம் பண்ணுன்னு சொல்றான்னா, பஞ்சகவ்யத்துக்கு முன்னாடி நம்ம விக்னேஸ்வர பூஜை பண்ணியிருக்கணும், புண்ணியாக வாச்சனம் பண்ணியிருக்கணும், அப்புறம் வந்து மண்டபார்ச்சனை பண்ணியிருக்கணும், அப்புறம் பூத சுத்தியாதிகள்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பஞ்சகவ்ய பூஜைக்கு போக முடியும். அப்போ அதுக்கு சுருக்கமா இருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விக்னேஸ்வர பூஜை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எத்தனை அங்கங்கள் இருக்கு? விக்னேஸ்வர பூஜையில நம்ம எடுத்தோன்னையும் நம்ம ஏன் வந்து பவித்திர தாரணம் பண்ணிக்கணும்? ஏன் வந்து கண்டா தாடனம் பண்ணணும்? ஏன் வந்து பிராணாயாமம் பண்ணணும்? பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து பொதுவா நம்மளுடைய உபநயனத்துல போது நமக்கு வந்து வியாகிருதி பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய பிராணாயாமத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா தீட்சை ஆனதுக்கு அப்புறம் சமய தீட்சை ஆனவாளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம்ஹிதா மந்திரங்களை பிராணாயாமம் பண்ண சொல்லியிருக்கார். இதே விசேஷ தீட்சை எடுத்துட்டு நம்மளுடைய வாகீஸ்வரருடைய கர்ப்பத்துல நம்ம பிறந்ததா புத்திரகன் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய சிவார்ச்சனா தீபிகா அப்படின்னு சொல்லக்கூடிய சகலாகம சார சங்கிரகத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஆதிசேவர்களுக்கு வந்து பிராணாயாமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பூதசுத்தியில சொல்லக்கூடிய தகனாப்லாவன முறை, அப்புறம் வந்து லயக்கிரம பூதசுத்தின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்த்திவம் மண்டலம் பீதம்னு சொல்லக்கூடிய 5 பூதங்கள்லையும் எப்படி லீனமாக்கி அதுக்கு மேல இருக்கக்கூடிய அக்ஷுப்த சக்தியா இருக்கிற பரமேஸ்வரனை வந்து பிரார்த்தனை பண்றதை தான் நமக்கு பிராணாயாமம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு சுவாசத்திலையும் இவ்வளவு யோகாபியாசத்திலையும் ஒரு சமர்த்தனா இருக்கக்கூடியவன் தான் ஆச்சாரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளுடைய கண்டா தாடனத்துல வந்து முதல் வார்த்தையிலேயே சொல்றார், கண்டாந்து தாடையே தீமான் அப்படின்னு சொல்றார். அந்த தீமான் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, தி அப்படின்னா வந்து புத்தி அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் அப்படிங்கிறவர் வந்து புத்திமானான ஆச்சாரியரால தான் பண்ண முடியும். ஏன்னா சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம்னு சொல்லக்கூடிய
4 பாதங்கள்லையும் யார் சமர்த்தனா இருக்காரோ அவரை தான் வந்து ஆச்சாரியமா பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆச்சாரியருக்கு தான் வந்து சிவபெருமான வந்து சரியையில சரியை, சரியையில கிரியை, சரியையில யோகம், சரியையில ஞானம் அப்படின்னு கிரியையில சரியை, கிரியையில கிரியை, கிரியையில யோகம், கிரியையில ஞானம், யோகத்துல சரியை, யோகத்துல கிரியை, யோகத்துல யோகம், யோகத்துல ஞானம், ஞானத்துல சரியை, ஞானத்துல கிரியை, ஞானத்துல யோகம், ஞானத்துல ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா விதமான விஷயத்திலையும் பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது லோகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவா இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களால தான் முடியும். அந்த குழந்தைகள் வந்து இங்க 5 வருடம் 6 வருடம் அப்படின்னு கத்துக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, வெறுமன ஒரு ஸ்லோகத்தை வந்து தப்பில்லாம படிக்கிறது மட்டும் கிடையாது. அந்த ஸ்லோகம் சிவபெருமான் வந்து நமது மூதாதையரா இருக்கக்கூடிய கௌஷிகாதி பஞ்சா ரிஷியர்களுக்கு சிவபெருமான் எப்படி இந்த சிவாகமங்களை எதன் பொருட்டு நிஷ்காமியமான இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சௌபாகியமாவும் சிவச்சிந்தனையோட வாழணும் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் தீட்சைகள்லாம் செஞ்சு சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை இந்த மக்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான் நமக்கு குருக்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த விஷயத்த இந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சு இந்த குழந்தைகள் படிக்கக்கூடிய ஞானம் எவ்வளவு உயர்ந்தது, நமது ஆதிசைவ மரபு எவ்வளவு உயர்ந்தது, நமது சைவ சம்பிரதாயம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கிறதையும் கசடர கற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பாடசாலைக்கு வராங்க. இந்த பாடசாலை அப்படிங்கிறது ஆரம்பம் அப்படிங்கிறது இந்த நோக்கத்தின்படி தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா பதிஞானே சமாயுக்தா பசுசாஸ்திர பராங்முகா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு ஆகமங்கள்ல. இந்த பதிஞானத்திற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இவங்கெல்லாம் பசு சாஸ்திரத்தை திரும்பி கூட பார்க்க கூடாதான். ஏன்னா இது அவளுக்கு நமக்கு தேவையே கிடையாது. சைவாச்சார சமாயுக்தாக அந்யாச்சார பராங்முகாக, சிவபெருமான தவிர மற்ற எந்த விஷயத்தின் மேலேயும் நமக்கு நாட்டம் இல்லாமல் எந்த விதமான சுதந்திரமா சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க கூட வந்து நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஏன்னா நம்மெல்லாம் பக்தர்கள் கிடையாது, நம்மெல்லாம் அடிமைகள். அதாவது மீளா அடிமை உமக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசைவ மரபுல இருக்கக்கூடிய முப்போதும் திருமேனி தீண்டக்கூடிய ஒரு பணி மட்டும்தான் நமக்கு. அது இறைவன் போட்ட பிச்சை. அதை விட்டுட்டு சுவாமிகிட்ட எனக்கு இன்னொரு விஷயம் கேட்கணும்ங்கிற எண்ணமே நமக்கு தோன்றக்கூடாது. அந்த சுவாதந்திர சிந்தனை இல்லாத சிவபெருமானோட அடிமையான சிவாச்சாரிய குழந்தைகள் வந்து இப்போ இந்த விக்னேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூஜையில 8 விதமான அங்கங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இந்த அசத்பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்காக இந்த அத்தியஷ்டிகா பண்ணணும் அப்படின்னா அசத்பாவ நிவர்த்தி ஆகணும். அதுக்காக பண்ணக்கூடிய வாஸ்து சாந்தியை பத்தி இந்த குழந்தைகள் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அத்தியஷ்டிகா விதி எதுக்காக பண்றதுங்கிற விஷயத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சமயத்துக்கு தகுந்தால் போல் நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இதுல கற்க கசடர மாணவர்களுக்கு மட்டும் அப்படிங்கும் பொழுது நானும் இந்த பாடசாலை மாணவன் அப்படிங்கிறதுனால நானும் இந்த விஷயத்துல வந்து கலந்துக்கிறேன். அதே சமயத்துல வந்து எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் ஒரு ஒழுக்கமான முறையில பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய குருநாதர் பெங்களூர் வேதாகம சம்ஸ்கிருத மகாபாடசாலை முதல்வர் அண்ணா அவர்களுடைய அறிவுறுத்தல் படி முதல்ல வந்து இப்போ வந்து குழந்தைகளுடைய வேத கோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நித்தியமும் இந்த தி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தியோடைய அபிவிருத்திக்காக காயத்ரி உபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை குழந்தைகள் பாராயணம் செய்வாங்க. அதனை தொடர்ந்து சிவஞான போதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரௌரவாகமத்தில் இருக்கக்கூடிய பாஷ விமோச்சன படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய படலத்தில் இருக்கக்கூடிய சிவஞான போதத்தை வந்து குழந்தைகள் பாராயணம் பண்ணுவாங்க. அதனை தொடர்ந்து இந்த வாஸ்து சாந்திக்கு அங்கமா இருக்கக்கூடிய விக்னேஸ்வர பூஜையில இருக்கக்கூடிய 8 விதமான அங்கங்களை பத்தி குழந்தைகள் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து புண்ணியாகம் அப்படிங்கிறது வந்து சுத்த புண்ணியாகம், மிஸ்ர புண்ணியாகம், கேவல புண்ணியாகம்னு சொல்லக்கூடிய 3 விதமான புண்ணியாக வாசனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி குழந்தைகள் சொல்லுவாங்க. அடுத்தது பஞ்சகவ்யம் அப்படிங்கிறத நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். அதனால அதனை தொடர்ந்து அப்படியே நம்ம வாஸ்து சாந்தியை பார்த்துட்டு ஆத்தியஷ்டிகா விதியை சிறிய அளவு பார்ப்போம் அப்படிங்கிறத வந்து இந்த வாயிலாக வந்து யூடியூப் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ முதல்ல வந்து குழந்தைகளுடைய வேதகோஷம். श्री गुरुभ्यो नमः। हरिः ओमित्येकाक्षरम्
निर्देवता ब्रह्मरित्यार्षम् गायत्रम् छन्दम् परमात्मम् स्वरूपम् सायुज्यम् विनियोगम् आयातु वरदा देवी अक्षरम् ब्रह्म संहितम् गायत्रीम् छन्दसा मातेदम् ब्रह्म जुषस्व मे यदह्नात् कुरुते पापम् तदह्नात् प्रतिमुच्यते यद्रात्र्यात् कुरुते पापम् तद्रात्र्यात् प्रतिमुच्यते सर्ववर्णे महादेवि सन्ध्या विद्ये सरस्वती ओजोऽसि सहोऽसि बलमसि भ्राजोऽसि देवानाम् धामनामासि विश्वमसि विश्वाजः सर्वमसि सर्वाजुरभिभूरोऽं गायत्रीमावाहयामि सावित्रीमावाहयामि सरस्वतीमावाहयामि छन्दर्षीणावाहयामि श्रियमावाहयामि गायत्र्या गायत्री छन्दो विश्वामित्रर्षः सविता देवता निर्मुखम् ब्रह्मा शिरो विष्णुर्हृदयगुम् रुद्रशिखा पृथिवी योनिः प्राणापानव्यानो दानसमाना सप्राणा श्वेतवर्णा साङ्ख्याजनसगोत्रा गायत्री चतुर्विंशत्यक्षरा त्रिपदा षट्कुक्षः पञ्चशीर्षोपनजने विनियोग ॐ भूः ॐ भुवः ॐ स्वः ॐ महः ॐ जनः ॐ तपः ॐ सत्यम् ॐ तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात् ओमाभोज्यो वीरसोमृतम् ब्रह्म भूर्भुवः सुवरो उत्तमे शिखरे दाते भूम्यां पर्वतमूर्धनि ब्राह्मणेभ्योऽभ्यनुज्ञाता गच्छदेवि यथा सुखम् स्तुतो मया वरदा वेदमाता प्रचोदयन्ती पवनेर्द्विजाता आयुः पृथिव्याम् द्रविणम् ब्रह्मवर्चसम् मह्यम् दत्त्वा प्रजातुम् ब्रह्मलोकम् ॐ हरिः ॐ श्रीमद्रौरवाहमे पाशविमोचनपटले शिवज्ञानबोधसूत्रः प्रारम्भः ॐ स्त्रीपुंसकादित्वात् जगतः कार्यदर्शनात् अस्ति कर्ता सहद्वैतत्सृजत्यस्मात् प्रभुर्हरः अन्यः सन्व्याप्तितोऽनन्यः कर्ता कर्मानुसारतः करोति संसृतिम् पुंसामाज्ञया समवेतया नेदितो ममतोद्वेगा दक्षो वरति बोधतः स्वापे निर्भोगतो बोधे बोधृत्वादस्य नुस्तनौ आत्मान्तःकरणादन्योऽप्यन्वितो मन्त्रिभूपवते अवस्था पञ्चकस्थस्यान्मनरुद्धः स्वदृक्रियः विदन्त्यक्षाणि पुंसार्थान् न स्वयं सोऽपि शम्भुना तद्विकारी शिवश्चेन्न कान्तो यो वत्स तन्नयेत् अदृश्यं चेत् सद्भावो दृश्यं चेत् जडिमा भवेत् शम्भोस्तद्व्यतिरेकेण ज्ञेयं रूपं विदुर्बुधाः नाचित्सन्निधौ वेत्ति न वित्तस्थे उभे मिथः प्रपञ्च शिवयोर्वेत्ता यस्य आत्मा तयोः पृच्छते स्थित्वा सहेन्द्रियव्याधैः त्वां न वेत्सीति बोधितः पुंसैतान् गुरुणानन्यो धन्यः प्राप्नोति तत्पदम् चिदृशात्मनि दृष्ट्वेषं त्यक्त्वा वृत्तिमरीचिकान् लब्ध्वा शिवपदच्छायां ध्यायेत् पञ्चाक्षरीं सुधीः शिवे
वीरेणैक्यं गतः सिद्धस्तदधीनः स्ववृत्तिकः मनमायाद्य संस्पृष्टो भवति स्वानुभूतिमान् दृशोर्दर्शयिता चात्मा तस्य दर्शयिता शिवः तस्मात् तस्मिन् परां भक्तिं कुर्यादात्मोपकारके मुक्त्यै प्राप्य सतस्तेषां भजे द्वेषं शिवालयम् एवं विद्याच्छिवज्ञानबोधे शैवार्थकर्णयम् சிவாச்சிதம்பரம் தோடுடைய செவியன் விடையேறியோன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏழுடைய மலரானோனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. திருச்சிற்றம்பலம். வேத கோஷம், ஆகம பாராயணம், திருமுறை கோஷம் செய்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆசீர்வாதங்கள். அதனை தொடர்ந்து நம்ம ஆத்தியேஷ்டிகா விதியில முக்கியமா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது எந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பூர்வத்திலேயோ உத்தரத்திலேயோ ஐஷான்யத்திலேயோ தான் அந்த மண்டபம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கார். பூதாதி விஸ்வஹஸ்தாந்தம்னு சொல்லக்கூடிய இத்தனை முழத்துல அந்த மண்டபம் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். அந்த வேதிகை கல்பனம் பண்ணி அதுல 3 1 பாகமோ 2 1 பாகமோ முஷ்டி அளவிலோ குண்டம் அமைக்க வேணும் அப்படி சொல்லியிருக்கார். 9 குண்டம் விதிக்ஷு திக்ஷுன்னு சொல்லக்கூடிய 8 குண்டங்களும் பிரதானத்துல விருத்த குண்டம் சதுரஸ்ர குண்டம்னு சொல்லக்கூடிய 2 குண்டங்கள் அமைக்க சொல்லியிருக்கார். இல்லைன்னா 5 குண்டங்கள், இல்லைன்னா 1 குண்டங்கள் அமைக்க சொல்லியிருக்கார். தர்ப்பமாலைகள்ல தோரணங்கள் அமைக்க சொல்லியிருக்கார். திக்கஜங்களை அலங்காரம் பண்ண சொல்லியிருக்கார். இது போல அலங்கிருத மண்டபத்துல சில்பசாஸ்திரம் படித்த சில்பிக்கு எல்லா விதமான உபச்சாரங்கள்லாம் செஞ்சுட்டு அவரை அந்த இடத்துல இருந்து மரியாதையோடு அனுப்பி வைத்து அந்த இடத்துல பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜையை பண்ணி அந்த இடத்துல புரோக்ஷணம் பண்ண சொல்றார். இந்த இடத்துல பஞ்சகவ்யம் அப்படின்னா வெறுமனா நம்ம எடுத்தோன்னே பஞ்சகவ்யம் மட்டும் பண்ண முடியாது இல்ல. நம்ம அதுக்கு முன்னாடி விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பண்ணணும். அந்த விக்னேஸ்வர பூஜையில 8 விதமான அங்கங்கள் அப்படின்னு இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பவித்ர தாரணம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி குழந்தைகள் சொல்லுவாங்க. அடுத்தது கண்டா தாடனம், அடுத்தது முஷ்டி முத்ராயுக்த கணேச பிரார்த்தனை, அடுத்தது பிராணாயாமம், அடுத்தது சிவசங்கல்பம், அடுத்தது சகலீகரணம், அடுத்தது சாமானியார்க்கியம், அடுத்தது விக்னேஸ்வர பூஜை. இப்படி வரிசையா குழந்தைகள் ஏன்னா இங்க படிக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே முதல் வருட குழந்தைகள். அதனால அந்த குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட தனித்தனியா அவங்களுடைய படிச்சு அவங்களுடைய புத்திக்கு எட்டன விஷயங்களை இப்ப உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. முதல்ல பவித்ர தாரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. இந்த பவித்திரம் அப்படிங்கிறது ஏன் தாரணம் பண்ணணும், இந்த பவித்திரத்துல என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்கு, இந்த பவித்திரத்தை போட்டுன்றதுனால நமக்கு உடல்லையும் சரி மனதளவுலையும் என்னென்ன மாற்றங்கள் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நமது பாடசாலை மாணவர் விதுஷ் அவர்கள் இப்ப உங்கள்கிட்ட அந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துப்பார். பார்வதி பததே ஹர ஹர மகாதேவா. ஓம் கோட்டிச்சந்திர பிரதீகாசம் சிவம் ஸ்வேதாபிதானகம் அஹம் வந்தே மகாதேவம் சுபஞ்சாதிமதேசிகம் பாஷான் விமோச்ய கிருபஜா நிகிலானநாதீன் யோ மாம் ஷரீர நிதனே பரமுக்திபாதம் சக்ரே சமஸ்த சிவசாஸ்திர விபோதஹேதம் நித்யம் தமேவ குருநாதமஹம் பிரபத்யே. ஓம் ஹாம் சிவாய பரமகுரவே நமஹ. ஓம் ஹாம் ஈசான சிவாச்சாரிய பரமகுரவே நமஹ. பஞ்சகவ்யத்தின் அங்கமானது விக்னேஸ்வர பூஜை புண்ணியாகமாகும். அதிலே விக்னேஸ்வர பூஜையில் 8 அங்கங்கள் உள்ளன. அவையாவன, அதாவது இப்போ நம்ம
விக்னேஸ்வர பூஜையில வந்து மஞ்சப்பிள்ளையார் மட்டும் பிடிச்சி பூஜை பண்றது அல்ல. அதுக்கு வந்து மொத்தமா வந்து 8 லட்சங்கள் உள்ளது. அது வந்து பவித்திர தாரணம், மணி அடித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டா தாடனம், முக்திமுத்ராயுக்த கணேச பிரார்த்தனா, சம்ஹிதா பிராணாயாமம், சிவசங்கல்பம், சக்கலீகரணம், சாமானியார்க்கியம், விக்னேஸ்வர பூஜை. இந்த 8 லட்சங்கள் பண்ணிட்டு தான் நம்ம விக்னேஸ்வர பூஜை பண்ணணும். அதுல முதலாவதா பார்க்கக்கூடிய பவித்திர தாரணத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். பவித்திரம் என்றால் என்ன? பவித்திரம் என்றால் சுத்தம் என்று அர்த்தம். நம்ம உடலும் உள்ளமும் பூஜை ஆரம்பம் முதல் முடியும் வரை சுத்தமாக இருக்க இந்த பவித்திரத்தை தாரணம் செய்ய வேண்டும். பவித்திரத்திலே பல தேவதைகளை வர்ணிக்கின்றது ஆகமங்கள். அதிலே மூலே து பார்வதி ஜைவ கிரந்தோ ஜைவ சரஸ்வதி அக்ரே து சர்வதீர்த்தானி பவித்திரஸ்யாதிதேவதாக. மூலத்திலே பார்வதியும், முடிச்சிலே சரஸ்வதியும், அக்ரத்திலே சர்வதீர்த்தமும் உள்ளதால் நமது அகமும் புறமும் சுத்தமாக பவித்திர தாரணம் அவசியமாகிறது. அடுத்தபடியா கண்டா தாடனம்னு சொல்லக்கூடிய விஷயம். நம்ம எந்த பூஜை பண்ணாலுமே வந்து மணி ஓசையினுடைய ஆரம்பத்துல தான் அந்த பூஜைகள் வந்து தொடங்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. இந்த கண்டா தாடனம் அப்படிங்கிறது வந்து ஏன் பண்ணணும், இதை யார் பண்ணணும், இதை எதுக்காக பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த கையில இதை வந்து மணி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும், இது காரணாகமத்துல நித்தியார்ச்சனா விதி படலத்துல எப்படிலாம் நமக்கு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பாடசாலை மாணவர் வந்து சிவமித்ரன் அப்படிங்கிறவர் வந்து நம்மள்ட்ட வந்து இப்ப பகிர்ந்துப்பார். இரண்டாவது கண்டா தாடனம். घंटान्तु ताडयेत् धीमान् अस्त्रमन्त्रं समुच्चरन् पूजाकाले तु घंटान्तु ताडनात् किं प्रयोजनं यक्षराक्षसपैशाच दानवा ब्रह्मराक्षसाः देवसान्निध्यपूजार्थं गच्छन्ति मनिशब्दतः घंटान्तु वामहस्तेन देशिकस्ताडयेत् क्रमात्. அதாவது பூஜை செய்யற ஆச்சாரியர் வந்துட்டு தீமானு புத்திமானா இருக்கணும். அஸ்திர மந்திரம் சமுச்சரன், அந்த புத்திமானா இருக்கிற ஆச்சாரியர் தான் வந்துட்டு மணி அடிக்கணும். மந்திரம் வினா கிரியா நாஸ்தி. இந்த அஸ்திர மந்திரம் ஓம் ஹ அஸ்திராஜ நமஹ, இந்த அஸ்திர மந்திரத்தை சொல்லிதான் மணி அடிக்கணும். பூஜா காலேத்து கண்டாந்து தாடனாத் கிம் பிரயோஜனம். எல்லாத்துக்கும் பூஜை நடக்கிற காலத்துல எதுக்கு மணி அடிக்கணும்னு சந்தேகமா இருக்கும். அது எதுக்குன்னா யக்ஷராட்சச பைஷாச்ச தானவா பிரம்மராட்சசாः தேவசான்னித்ய பூஜார்த்தம் கச்சந்தி மனிஷப்ததः. யக்ஷர்கள், ராட்சசர்கள், பைஷாச்சர்கள், தானவர்கள், பிரம்மராட்சசர்கள்லாம் நம்ம தேவசான்னித்தியமா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மணிசப்தத்தை கேட்டு இந்த ராட்சசர்கள்லாம் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்களாமா. கண்டாந்து வாமஹஸ்தேன தேசிகஸ்தாடயேத் க்ரமாத். சில பேர் இடது கையிலும் அடிப்பாங்க, சில பேர் வலது கையிலும் அடிப்பாங்க. ஆனா ஆகமங்கள் சொல்லியிருக்கு கண்டாந்து வாமஹஸ்தேன தேசிகஸ்தாடயேத் க்ரமாத். வாமஹஸ்தத்துலதான் வந்துட்டு மணி அடிக்கணும்னு ஆகமம் சொல்லியிருக்கு. அடுத்தபடியா மூன்றாவது அங்கமா இருக்கக்கூடிய முஷ்டி முத்ராயுக்த கணேச பிரார்த்தனா அப்படின்னு தேவர்கள் முதல் எல்லா தெய்வங்களும் வந்து மகா கணபதியை வந்து தலையில கொட்டின்ட்டு தான் பிரார்த்தனை பண்றாங்க. இது என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி சிவார்ச்சனா தீபிகை, பிரயோக சந்திரிகா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புஸ்தகத்துல இருந்தும் பிள்ளையாரை எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறது, அந்த கபால மூல தேசம்னு சொல்லக்கூடிய நமது லலாட்டாகிரத்துல எப்படி வந்து அமிர்த தாரைகள் வந்து மூலாதாரத்துல இருக்கக்கூடிய மகா கணபதிக்கு எப்படி அபிஷேகம் பண்றது, இடா நாடி பிங்களா நாடி தவிர்த்து சந்திரார்க்கநாசனமா சுஷும்னா நாடியில் எப்படி மகா கணபதிய பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறத பத்தி நமது பாடசாலை மாணவர் வந்து நம்மள்ட்ட வந்து இப்ப சொல்லுவார். அடுத்தது வந்துட்டு கணேச பிரார்த்தனா. கபால மூல தேசஸ்த லலாட்டாக்ரஸ்திதேபி ச மத்யநாட்யாம் சுஷும்னாயாம் அமிர்தஸ்ரவஹேதவே முஷ்டிமுத்ரா சமாயுக்தஹ கிருத்வா குட்டனமேவது. கபால மூல தேசம், அதாவது கபால மூல தேசம்னா லலாட்டாகிரத்துக்கு மேல இருக்கிறது மஸ்தகம். அதாவது லலாட்டாகிரத்துக்கு மேல இருக்கிறது பேர் வந்துட்டு மஸ்தகம். மத்யநாட்யாம் சுஷும்னாதாம் அமிர்த ஸ்ரவஹேதவே. நம்மளோட உடம்புல வந்துட்டு 3 நாடி இருக்கு.
ஒன்று இடா நாடி, இன்னொன்று பிங்களா நாடி, இன்னொன்று சுஷும்னா நாடி. நம்ம அக்னி காரியத்துல வந்துட்டு ஆத்ய சம்ஸ்காரத்துல பிங்களேடா சுஷும்னா நாடித்ரயம் ச சங்கல்பிய அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட பூத சுத்தியில பார்த்தோம்னா இடா பிங்களாபியாம் சம்யுக்தாம் அதோமுக பத்ம முகுலயுக்தாம் சுஷிர ரூபாம் சுஷும்னாம் சஞ்சிந்திய. அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா நம்மளோட தலைக்கு மேல வந்துட்டு தாமரை வந்துட்டு கவிழ்ந்திருக்கும் போல வந்துட்டு பாவனை பண்ண சொல்லியிருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட சுஷும்னா நாடி வந்துட்டு சுஷும்னா நாடிக்கு மேல இருக்க அமிர்தம் வந்துட்டு எப்படி வந்துட்டு உடம்பு ஃபுல்லா வந்துட்டு பரப்ப வைக்கிறதுனா முஷ்டி முத்ரா சமாஜுக்தா கிருத்வா குட்டனமேவது. முஷ்டி முத்ரை அதாவது நம்மளோட விரலை வந்துட்டு மடக்கி தலையில கொட்டுறதுக்கு பேர் வந்துட்டு முஷ்டி முத்ரை. முஷ்டி முத்ரா சமாஜுக்தா கிருத்வா குட்டனமேவது. குட்டனம் அப்படின்னா வந்துட்டு கொட்டுறது. இப்ப எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், எத்தனை வாட்டி வந்துட்டு குட்டனம் பண்றது அப்படின்னு. அதுதான் நம்ம பிரயோக சந்திரிகால வந்துட்டு எத்திர எத்திர கிருஜாரம்பே முஷ்டிபியாம் மூர்த்னி தேசிகா விநாயகம் நமஸ்கிருத்திய குட்டனம் பஞ்சவாரகம். எத்திர எத்திர கிருஜாரம்பே அதாவது எந்த கிரியை வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முஷ்டிபியா மூர்த்தி தேசிகா அதாவது முஷ்டி முத்ராடுக்த கணேச பிரார்த்தனா பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். விநாயகம் நமஸ்கிருத்திய அதாவது விநாயகரை நம்ம வந்துட்டு வணங்கி பஞ்சவார குட்டனம் அதாவது குட்டனம் பஞ்சவாரகம் 5 வாட்டி வந்துட்டு தலையில கொட்டும் போது மூலாதாரஸ்த விக்னேஷம் மூலாதாரத்துல இருக்கும் விநாயகருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு தலையில கொட்ட கொட்ட அது அந்த கடல் போல இருக்கும் அமிர்தம் வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட அந்தர்மாத்திருக்கா ஞாசத்துல என்ன சொல்லியிருக்குன்னா மூலாதாரே குஹ்யே ஓம் வம் ஷம் ஷம் சம் சதுர்தல பத்மநிவாசினே சித்தலக்ஷ்மி வல்லபாம்பா சமேதாத ஸ்ரீ கணபதரே ஹம்சஸ்ஸோஹம் ஹம்சஸ்வாஹா. நம்மளோட மூலாதாரத்துல வந்துட்டு விநாயகர் எப்படி இருக்காருன்னா 4 இதழ் கொண்ட தாமரையில வந்துட்டு விநாயகர் வந்துட்டு சித்தலக்ஷ்மியோடையும் வல்லபாம்பாவோடையும் சேர்ந்திருக்கிற மாதிரி நம்மளோட மூலாதாரத்துல இருக்காரு. அப்ப வந்துட்டு அவர் வந்துட்டு 4 இதழ் கொண்ட தாமரையில வந்துட்டு 4 அக்ஷரம் இருக்கும். என்னென்ன அக்ஷரம்னா ஓம் வம் ஷம் ஷம் சம் சதுர்தல பத்ம நிவாசத்துல இருப்பாரு. அப்ப வந்துட்டு நம்மளோட தலையில கொட்டும் போது வந்துட்டு மூலாதாரத்துல இருக்க விநாயகருக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கும். மந்திரம் வினா கிரியா நாஸ்தி ஒரு மந்திரம் இல்லாத கிரியை வந்துட்டு நிஷ்பலனத்தை அடையும். நம்ம தலையில கொட்டும் போது ஒரு மந்திரம் இருக்கு, அது என்னன்னா சுக்லாபிரவாசசோபேதம் வியாபகஞ்ச விசேஷதா துல்யச்சந்திர பிரதீகாசம் சதுர்ஹஸ்த சமன்விதம் பிரசன்ன முக சம்யுக்தம் விக்னேஷம் துதசா விதி. அதாவது சுக்லாபிரவாசசோபேதம் சுவாமி வந்துட்டு விநாயகரை வந்துட்டு வெண்மை நிறத்துல வந்துட்டு இருக்க மாதிரியும் பாவனை பண்ணணும். அது வந்துட்டு ஒரு உருவத்துலதான் பாவனை பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. வியாபகஞ்ச விசேஷதா இந்த உலகம் முழுவதும் இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பாவனை பண்ணணும். துல்லிய சந்திர பிரதீகாசம் சதுர்ஹஸ்த சமன்விதம் அதாவது கோட்டி சந்திரனோட பிரதீகாசம் வந்துட்டு இருக்க மாதிரியும் சதுர்ஹஸ்த சமன்விதம் அதாவது விநாயகர் வந்துட்டு 4 கை கொண்ட மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு பாவனை பண்ணணும். பிரசன்ன முக சம்யுக்தம் விக்னேஷம் துதசா விதி. பிரசன்ன முகம் அதாவது விநாயகரோட முகம் எப்படி இருக்குமாமா பிரசன்னமா வந்துட்டு இருக்க மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கணும். விக்னேஷம் துதசா விதி இந்த விதியில வந்துட்டு நம்ம வந்துட்டு பாவனை பண்ணிக்கணும். சர்வ விக்னோபசாந்தியர்த்தம் தியாதேத் சம்பிரார்த்திய பக்திதா அதாவது எல்லா விக்னங்களும் வந்துட்டு நிவர்த்தி ஆகிறதுக்காக நம்ம வந்துட்டு விநாயகரை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பக்தியா பாவனை பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியா பிராணாயாமம் அப்படிங்கிறது நமது சிவாச்சாரியார் நம்ம முன்பே கூறியபடி பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து வியாகிருதி பிராணாயாமம், சம்ஹிதா பிராணாயாமம், நம்மளுடைய தீட்சைகளுடைய உயர்வுக்கு பிறகு நம்ம பண்ணக்கூடிய பூத சுத்திகளையே அந்த காரணேஸ்வர மந்திரங்கள் அந்த சமனா ஈராக இருக்கக்கூடிய துவாதசகலா பிராசாதத்தையே பிராணாயாமமா பண்ற முறை இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பத்தியும் இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது ரேச்சகம், பூரகம், கும்பகம் அப்படின்னு 3 விதமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய காரணாகமத்துல இருக்கக்கூடிய நித்யார்ச்சனா விதிப்படலத்துல பிராணாயாம லட்சணத்தை பத்தி குழந்தைகள் வந்து இப்போ நம்மள்ட்ட வந்து சொல்லுவார். பிராணாயாமம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 2 பிராணாயாமம் இருக்கு. என்னன்னா நமக்கு வந்துட்டு தீட்சை ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு வியாகிருதி பிராணாயாமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீட்சையானதுக்கு அப்புறம் சம்ஹிதா பிராணாயாமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராணாயாமத்துல வந்துட்டு 3 விஷயம் இருக்கு. என்னன்னா ரேச்சகம், பூரகம், கும்பகம். அதாவது ரேச்சகம் முதல்ல வந்துட்டு
என்ன பண்ணணும்னா நம்மளோட அழுக்கு காற்றையெல்லாம் வெளியே விட்டுட்டு மந்திரமான காத்தை உள்ள இழுத்து நம்மளால எவ்வளோ நிமிஷம் வரையும் அடக்கி வச்சிருக்க முடியுமோ அவ்வளோ நிமிஷம் அடக்கி வச்சு நம்ம வந்துட்டு அந்த காத்தையும் வெளியே விடுறதுக்கு பேர் தான் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம் அதாவது நம்மளோட உடம்புல வந்துட்டு என்ன அழுக்கு வந்துட்டு வரக்கூடிய இடத்த வந்துட்டு தொட்டா கையலமணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளோட மூக்குல இருந்து அழுக்கு வர்றதுனால அது தொட்டா நம்மள வந்துட்டு அந்த சமயத்துல வந்துட்டு நம்மளால கையலம்ப முடியாதனால கங்காச்ச தட்சிணே கர்ணே, அதாவது நம்மளோட தட்சிண கர்ணத்துல வந்துட்டு கங்கை இருக்குமாமா, அதை தொட்டா வந்துட்டு கங்கா தீர்ச்சத்திலே ஸ்நானம் பண்ணதுக்கு வந்துட்டு சமம். இப்ப வந்துட்டு வியாகிருதி பிராணாயாமத்துல, அதாவது நம்ம தீட்சையாகிறதுக்கு முன்னாடி பண்ற பிராணாயாமத்துல காதை தொடும் போது ஓமா போ ஜோதி ரசோ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ் வரோம் அப்படின்னு சொல்லிதான் காதை தொட சொல்லியிருக்கு. நம்மளோட தீட்சையானதுக்கு அப்புறம் சம்ஹிதா பிராணாயாமத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஓம் ஹ அஸ்திரா தனமஹா அப்படின்னு சொல்லி வந்துட்டு காதை தொட்டாலே போதும், நம்ம வந்துட்டு கங்கா தீர்ச்சத்துல வந்துட்டு ஸ்நானம் பண்ணதுக்கு வந்துட்டு சமமாயிரும். இதுதான் பிராணாயாமம். அடுத்து வந்துட்டு சிவசங்கல்பம். அதுக்கு அடுத்தபடியா சங்கல்பம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி, இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து ஏன் பண்ணணும், இந்த சங்கல்பத்தினுடைய பிரதிபதார்த்தம், இந்த சங்கல்பம் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன நோக்கத்துல வந்து இந்த சங்கல்பம் வந்து பண்ண போறோம். அடுத்தது இந்த சங்கல்பம் அப்படின்னு 3 விதம் இருக்கு. அதாவது சுத்தம், மிஸ்ரம், கேவலம் அப்படின்னு. இது சுத்த சங்கல்பம் அப்படின்னா என்ன, சோபே சோபனே முகூர்த்தேன்னு சொல்லக்கூடிய மிஸ்ர சங்கல்பம் அப்படின்னா என்ன, நாமம் சொல்லி சிவபெருமானை தவிர்த்து மற்ற தெய்வங்களை எல்லாம் சொல்லி பண்ணக்கூடிய கேவல சங்கல்பம் அப்படிங்கிறது என்ன, ஆதிசைவர்களான நம்ம எல்லாம் ஏன் சிவசங்கல்பம் மட்டும் பண்ணணும், சிவசங்கல்பம் அப்படிங்கிறது எப்படி வந்து பிரணவம் புரதோச்சாரிய திருவாரம் சிவசப்தகம்னு சொல்லக்கூடிய அந்த சங்கல்பத்தினுடைய முறைகளை பத்தியும், அடுத்தது இது ஏன் சிவாச்சாரியார் லோக குரு அப்படின்னா இந்த சங்கல்பத்திலேயே தெரிஞ்சிடும். நம்ம நித்தியமும் பூஜை பண்ணும் பொழுது இந்த ராஜா ராஷ்டிர எஜமானர்கள் பக்தர்கள் அனைவருடைய சௌபாகியத்துக்காக தான் நம்ம நித்தியமும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிற இந்த ஆகம வாக்கியங்கள் இருக்கு. அதனால சர்வேஜனா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய தகுதி நமக்கு மட்டுமே இருக்கு. அது எதை காரணம் அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலேயே சங்கல்பத்திலேயே நம்ம அனைவருடைய நலன் பொருட்டும் இந்த உலகத்தினுடைய நலன் பொருட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அந்த சங்கல்பத்தை பத்தி நமது பாடசாலை மாணவர் விதுஷ் அப்படிங்கிறவங்க வந்து இந்த சிவசங்கல்பத்தை பத்தி சொல்ல போறார். இப்ப நம்ம 5வதா இருக்கக்கூடிய சிவசங்கல்பத்தை பத்தி பார்க்கலாம். ஓம் சங்கல்பஞ்ச புரா கிருத்வா புண்ணியாஹஞ்ச ததः குரு சகாரஞ்ச சிவஞானம் சகாரம் தானகம் ததா நகாரம் லீனகம் புரோக்தம் சிவஞானேன லீனகம் பகாரஞ்ச பிரயாணம் ஸ்யாத் சர்வசித்திஞ்ச ஹேதுகம் கரோமீதி ச ப்ரோக்தத்வாத் சங்கல்பம் தேதி கீர்த்திதம். சங்கல்பஞ்ச புரா கிருத்வா புண்ணியாஹஞ்ச ததः குரு. அதாவது இப்ப நம்ம வந்து சங்கல்பம் பண்ணிட்டுனா புண்ணியாகவாதனம் பண்ணணும். புண்ணியாகவாதனம் எதுக்கு பண்றோம்னா அந்த இடம், அப்புறமா அந்த யாகசாலை, அப்புறமா வந்து அந்த மண்டபம், அங்க இருக்கிற எல்லா திரவியங்கள் அதெல்லாம் வந்து சுத்தியாகிறதுக்காக நம்ம வந்து புண்ணியாகவாதனம் பண்றோம். அப்படிப்பட்ட அந்த புண்ணியாகவாதனம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் பண்ணிட்டு தான் பண்ணணும். சகாரஞ்ச சிவஞானம், சா அப்படின்னா வந்து சிவஞானம், கா அப்படின்னா வந்து தருவது, சிவஞானத்தை தருவது. லகாரம் லீனகம் புரோக்தம் சிவஞானேன லீனகம், லா அப்படின்னா வந்து சிவஞானத்தை வந்து சென்றடைவது. பகாரஞ்ச பிரயாணம் சாத் சர்வசித்திஞ்ச ஹேதுகம், பா அப்படின்னா வந்து பிரயாணம், அதாவது வழி. நம்மளுக்கு முதல்ல வந்து சிவஞானம் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, அதுக்கப்புறமா நம்ம சிவஞானத்திலே நம்ம லீலமாகிறோம். அப்புறம் நம்ம சிவஞானத்துல நம்ம வந்து பிரயாணம் பண்ணா நம்மளுக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் கிடைக்கும். கரோமீதி புரோக்தத்வாத் சங்கல்பம் தேதி கீர்த்திதம். இப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுப்போம், அது பேரும் சங்கல்பம் தான். சர்வேஷாம் சைவ கர்மாணாம் சங்கல்பஞ்ச புரா கிருதம் நோச்சேச்ச காரியஹானிம் சாத் தத்கர்மம் நிஷ்பலம் பவேத். சர்வேஷாம் சைவ கர்மாணாம் சங்கல்பஞ்ச புரா கிருதம். எந்த விஷயம் ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து சங்கல்பம் பண்ணாம நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணவே கூடாது. நோச்சேச்ச காரியஹானிம் சாத் தத்கர்மம் நிஷ்பலம் பவேத். அதாவது நம்ம சங்கல்பம் பண்ணாம போனா நம்மளுக்கு வந்து விக்கிரகங்கள் உண்டாகும்.
அந்த விக்னங்கள் உண்டாகக்கூடாதுன்னா நம்ம சங்கல்பம் பண்ணணும். அதுக்கு நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் வேணும்? நம்ம இன்ஜினியர்கிட்ட நம்ம வந்து பிளான் வாங்கி தான் பண்ண முடியும். அது வந்து சங்கல்பம் நம்ம பண்ணிட்டு பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு சமம். அப்படி நம்ம வந்து பண்ணாம நிறைய செங்கல் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடு கட்டுறேன், என்ற நிறைய தண்ணி இருக்குன்னு சொல்லி நான் ஊத்துறேன், சிமெண்ட் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் செங்கல் மேல வைக்கிறேன், எனக்கு நிறைய ஓடு இருக்குன்னு சொல்லிட்டு அது மேல வச்சா அந்த வீடு ஒரு 5 நாள்லயே இடிஞ்சிரும். அதனால சங்கல்பம் பண்ணிட்டு தான் எந்த காரியமா இருந்தாலும் பண்ணணும். அந்த சங்கல்பம் 3 விதமா இருக்கு. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சங்கல்பஞ்ச ததா புரோக்தம் சைவம் மிஸ்ரஞ்ச கேவலம் ஆதிசைவாதிசைவானாம் சிவசங்கல்ப கஞ்சரேத் கேவலம் கர்மவாதீனாம் மிஸ்ரசங்கல்பம் உச்சதே சாதுர்வர்ணஸ்ய புரதா கேவலம் சேதி கீர்த்திதம். அதாவது சங்கல்பம் 3 விதமா இருக்கு. சைவ சங்கல்பம், மிஸ்ர சங்கல்பம், கேவல சங்கல்பம். ஆதிசைவர்கள்னு சொல்லக்கூடிய சிவாச்சாரியர்கள்லாம் வந்து சிவசங்கல்பமே பண்ணணும். கேவலம் கர்மவாதினா மிஸ்ரசங்கல்பம் உச்சதே. அதாவது வேதம் படித்த சாஸ்திரிகள் அவங்களாம் வந்து மிஸ்ரசங்கல்பம் பண்ணணும். சாதுர்வர்ணஸ்ய புரதா கேவலம் சேதி கீர்த்திதம். இந்த சாதுர்வர்ணம் அதாவது வைஷ்யன், க்ஷத்ரியன், சூத்ரன், அப்புறமா பிராமணன், இந்த 4வர்களும் வந்து கேவல சங்கல்பம் தான் பண்ணணும். அது நம்ம எப்படி பண்ணணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். பிரணவம் புரதோச்சாரிய திரிவாரம் சிவசப்தகம் சம்போராஜ்ஞா ததः புரோக்தம் ஆத்ய பிரம்ம சமன்விதம் த்விதீயே ச பரார்த்தே ச கல்பமன்வந்தரான்விதம் தமம் யுக்மம் சாப்தகம் ச தத்ததீப சமன்விதம் பாரதாதி பிரபேதேன வருஷம் நிश्चित्य வை குருः தத்தத்கண்டம் மத்யகம் ச பார்ஷ்வம் ச விதிவத் க்ரமாத் தத்தத்தாரண்யகம் ஸ்மிருத்வா தத்தத் சம்வத்சரம் ஸ்மரேத் அதனம் மிருதுமாசம் ச பக்ஷம் திதிஞ்ச ரிக்ஷகம் யோகம் ச கரணம் சைவ தேவம் குணவிசிஷ்டகம் ஸ்மிருத்வா ராதராஷ்டிராணாம் சர்வபக்த ஜனானபி. அதாவது இப்போ ஒரு நாட்டுல யாரு முதல்ல நல்லா இருக்கணும்னு கேட்டா அந்த ராஜா, அந்த நாடு ஆளுநர் இருக்கிற ராஜா நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா எது நல்லா இருக்கணும்னு கேட்டா அந்த நாடு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த நாட்டில் இருக்கிற அத்தனை சிவபக்தர்கள் அவங்க நல்லா இருக்கணும். அதுக்கப்புறமா எல்லாத்தோட குடும்பமும் நல்லா இருக்கணும். சர்வசித்திகரார்த்தந்த சைவ சங்கல்பம் உச்சதே. இப்ப நான் முழு முயற்சி எடுத்து ஒரு காரியத்தை செய்யறேன், அது பேர் சைவ சங்கல்பம். சுபஞ்ச புரதோச்சாரிய சோபனம் ததः பரம் பஷ்டாத் பூர்வோக்த மார்க்கேன கேவலம் கர்மவாதினாம். அதாவது சுபே சோபனே முதல்ல பார்த்த மாதிரியே நம்ம வந்து இந்த நாள், கிழமைகள், நட்சத்திரம், யோகம், கரணம் இதெல்லாம் சொல்லி பண்றவங்க வந்து கர்மவாதீனாம், அதாவது வேதாந்தர்கள் சொல்லக்கூடிய விஸ்வ சங்கல்பமாகும். சிவா தன்யத்ர நாமானி பீஷ்ட தேவதாத்மகம் பூர்வே சம்யோஜிதம் யத்தோ நாம சங்கல்பகம் ஸ்மிருதம். அதாவது சிவபெருமானை தவிர மற்ற சிறு தெய்வங்கள் இவங்க பேர்லாம் சொல்லி பண்றதெல்லாம் வந்து கேவல சங்கல்பம். சைவானாஞ்சாபி சர்வேஷாம் நித்தியனி மித்திகே ததா. அதாவது ஆதிசைவர்கள் வந்து நித்திய பூஜையில, நைமித்திக பூஜையில, காமிய பூஜையில, அப்புறம் பிராயஷ்சித்த பூஜை, இப்படிப்பட்ட பூஜைகள்லாம் வந்து சைவ சங்கல்பம் தான் சொல்லணும். அப்படி நம்ம சொல்லாம விட்டா அந்த கர்த்தா அப்புறமா அந்த போக்தாக்கு வந்து நம்ம நினைச்சதெல்லாம் நடக்காது. அதனால எல்லாருமே வந்து சைவ சங்கல்பம் தான் பண்ணணும். அதனைத் தொடர்ந்து இந்த சங்கல்பத்திற்கு பிறகு சகலீகரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னா இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து பசுத்தன்மை வாய்ந்தது. நம்மளுடைய கர்மத்தின் அடிப்படையில வந்து சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா நமக்கு தனு கரண புவன போக்கியங்களை கொடுக்குறார். இந்த தனு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து மாதா பித்ரு சம்யோகத்தினால வந்த உடம்பு. இந்த உடம்புனால பதியான பரமேஸ்வரனை வழிபட முடியுமா அப்படின்னா அதுக்கு சில சம்ஸ்காரங்கள்லாம் பண்ண சொல்லியிருக்கு. எப்படி தாமிர பாத்திரத்துல வந்து களிம்பு இருக்கும், அதே சிவதீட்சையில வந்து வருண சிவாச்சாரியா சொல்றார் அந்த தாமிர பாத்திரம் சொர்ண பாத்திரமா மாறுதுன்னு சொல்றார். அந்த ஒரு சம்ஸ்காரத்துக்கு பேரு தான் சகலீகரணம் அப்படின்னு. இந்த பசுபாவம் நீங்கி பதிபாவம் கிடைப்பதற்காக முதல்ல வந்து அக்னிர் மலஸ்த சோதேன கரண்யாசம் சமாச்சாரேதுன்னு சொல்லக்கூடிய இந்த மலங்களை சோதிப்பதற்காக சிவபெருமானுடைய அனுகிரகத்துல நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய சிவாஸ்திரத்தினால இந்த கையை எரிச்சு அதுல எப்படி சுவாமியை வந்து ஆவாகனம் பண்ணணுங்கிறதையும்
இந்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சிவாஸ்திரத்தினால எரிச்சு ஞான வடிவா இருக்கக்கூடிய சிவகாமி தேவியினுடைய பஞ்சாட்சரத்தினால அம்பாளினுடைய மந்திரத்தினால அமிர்தத்துல நினைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் புனருத்பவமா இந்த தேகம் கிடைச்சதாகவும் சிவபெருமான பூஜிப்பதற்காக இந்த தேகம் கிடைச்சதா நினைச்சு அதுல இந்த அங்கன்யாசங்கள் கரண்யாசங்களை பத்தி சொல்றதுக்கு நமது சிவமித்ரன் அப்படிங்கிறவர் இந்த சகலீகரணம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்ல போறார். இந்த விக்னேஸ்வர பூஜையில 6வது அங்கமா நம்ம சகலீகரணத்தை பத்தி பார்ப்போம். அதாவது இந்திரியம் சூக்ஷ்ம பூதாம்சம் யோனிக்ஷேத்ரேச்ச நிக்ஷிபேத். நம்மளோட உடலானது சுக்லமும் ஸ்ரோணிதமும் கலந்த மலங்களான ஆன உடம்பால நம்ம சுவாமியை பூஜிக்க முடியாது. அதனாலதான் நம்ம சகலீகரணம் பண்ணி நம்ம கையில எப்பயுமே சிவாக்னி இருக்குமாமா. அந்த சிவாக்னினால நம்மளோட உடம்பை எரிச்சு சக்தையே நமஹா என்று நம்மளோட உடம்பை அமிர்தத்தினால் ஆப்லாவனம் செய்து நம்மளோட உடம்பை சிவதேயமா பண்றதுதான் இந்த சகலீகரணம். அந்த சகலீகரணத்துல கரண்யாசம் அங்கன்யாசம் என்று 2 வகைகள் இருக்கு. கரண்யாசத்தை பத்தி பார்ப்போம். இப்ப துஹஸ்தௌ பசுகரண பாவ நிராசக சிவாஸ்திரோத்பவ சிவாக்னிநாதக்த பாவார்த்தம் மார்ஜனம் குறியாத். ஓம் ஹாம் ஹ சிவாஸ்திராய ஹும் ஃபட் இதி தக்ஷிண வாம ஹஸ்தௌ ஊர்த்வாதக்ரமேண அங்குஷ்டானாமிகையா சம்யோஜ்ய. இந்த கரங்களை சிவாஸ்திராய நமஹ என்று மேலையும் கீழையும் தொடச்சு சிவாஸ்திர மந்திரத்தினால் இந்த கரம் எரிஞ்சுதா பாவிச்சு சக்தையே நமஹா என்று இந்த ஹஸ்தங்களை அமிர்தத்துல முக்கி எடுத்து இந்த ஹஸ்தம் நம்மளுக்கு சிவஹஸ்தமா கிடைச்சதா பாவிச்சுக்கணும். அப்புறமா கனிஷ்டிகாங்குல்யதோ தேசே ஹஸ்ததலையோர் ஆரம்பிய அதோபர்வ மத்தியபூர்வாந்தம். இந்த கனிஷ்டிகாங்குல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுண்டு வரல்ல கீழ் ரேகையில ஓம்ஹாம் சிவாசனாய நமஹா, மத்திய ரேகையில ஓம்ஹாம் சிவமூர்த்தைய நமஹா, மேல் ரேகையில ஓம்ஹாம் சிவாய நமஹா. அப்புறமா அங்குஷ்டாதி கனிஷ்டாந்தம் ஈசானாத்யஸ்திர மந்திரம். அங்குஷ்டத்திலிருந்து கனிஷ்டை வரைக்கும் ஈசானாதி அஸ்திர மந்திரங்களினால் நசிக்க வேண்டும். ஓம் ஹோம் ஈசானமூர்தாய நமஹா, ஓம் ஹேம் தத்புருஷோக்திராய நமஹா, ஓம் ஹும் அகோர ஹிருதயாய நமஹா, ஓம் ஹிம் வாமதேவ குஹ்யாய நமஹா, ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தயே நமஹா, ஓம் ஹாம் ஹூம் வித்யாதேகாய நமஹா என்று அனாமிகாங்குலின்னு சொல்லக்கூடிய மோதிர வரல் கீழே இருக்க ரேகையில ஓம் ஹாம் ஹூம் வித்யாதேகாய நமஹா, நேத்ரேபியோ நமஹா என்று சொல்லி நேத்திர முத்திரையை தரிசித்து பிராசாத மந்திரங்களால் இந்த சகல சக்தியும் இருக்கு இந்த ஹஸ்தத்துக்கு. சகல ஹஸ்த வியாப்த சக்தித்வேன மத்தியே தத் வியாபகத்வேன பிராசாதம் உச்சாரியா. இந்த இந்த ஹஸ்தத்துக்கு எல்லா சக்தியும் இருக்கு. ஆனா இந்த ஹஸ்தத்துக்கு உயிர் கொடுக்கணும்னா பிராசாத மந்திரத்தினால இந்த ஹஸ்தம் ஃபுல்லா பரவணும். ஓம் ஹாம் சிவாய நமஹா. அப்புறமா கனிஷ்டாதி அங்குஷ்டாந்தம் ஹிருதயாதி அஸ்திர மந்திரம். ஓம் ஹம் ஹிருதயாய நமஹா, ஓம் ஹீம் சிரசே நமஹா, ஓம் ஹூம் ஷ்காயி நமஹா, ஓம் ஹீம் கவச்சாய நமஹா, ஓம் ஹா அஸ்திராய நமஹா. அப்புறமா கவச்சாய நமஹா என்று அவகுண்டனம் செய்தல் வேண்டும். ஓம் ஹீம் கவச்சாய நமஹா. அப்புறமா சிவாய நமஹா என்று நம்மளோட ஹஸ்தம் சிவஹஸ்தமா ஆனதா பாவிச்சுக்கணும். அடுத்து நம்ம அங்கன்யாசத்தை பத்தி பார்ப்போம். நம்மளோட காலாக்னியிலிருந்து சிவாஸ்திராய ஓஷட் என்று நம்மளோட உடம்பு ஃபுல்லா எரிச்சுதா பாவிச்சுக்கணும் 3 தடவை. அப்புறமா சக்தைய ஓஷட் என்று அமிர்தத்துல ஆப்லாவனமாயி நம்மளோட தேகம் சிவதேகமாக ஆகி அப்புறமா சிவாசனாய நமஹா, சிவமூர்த்தைய நமஹா, சிவாய நமஹா என்று ஹிருதயில் ஓம்ஹாம் சிவாசனாய நமஹா, புருவர் மத்தியத்தில் ஓம்ஹாம் சிவமூர்த்தைய நமஹா, சிரசியில் ஓம்ஹாம் சிவாய நமஹா. ஈசானாத்யஸ்திர மந்திரங்களினால் ஓம் ஹோம் ஈசானமூர்தாய நமஹா, ஓம் ஹேம் தத்புருஷோக்திராய நமஹா, ஓம் ஹூம் அகோர ஹிருதயாய நமஹா, ஓம் ஹீம் வாமதேவ குஹ்யாய நமஹா, ஓம் ஹம் சத்யோஜாதமூர்த்தய நமஹா, ஓம் ஹாம் வித்யா தேகாய நமஹா என்று ஹிருதயத்தை தொட்டு ஓம் ஹம் நேத்ரேபியோ நமஹா என்று நேத்திரமுத்திரையை தரிசித்து பிராசாத மந்திரத்தினால் ஹிருதயத்தை தொட்டு ஹிருதயாதி அஸ்திர மந்திரங்களை ஓம் ஹாம் ஹிருதயாய நமஹா, ஓம் ஹீம் சிரசே நமஹா, ஓம் ஹூம் ஷ்காயி நமஹா, ஓம் ஹீம் கவச்சாய நமஹா, ஓம் ஹ அஸ்திராய நமஹா, ஓம் ஹ அஸ்திராய பட் என்று சம்ரக்ஷணம் பண்ணி அவகுண்டனம் ஓம் ஹீம் கவச்சாய நமஹா, ஓம் ஹாம் சிவாஸ்திராய வௌஷட் என்று
நம்மளோட தேகம் வந்துட்டு சிவதேகமா ஆனதா பாவிச்சுக்கணும். அப்புறமா தான் நம்ம சுவாமியை பூஜிக்க வேண்டும். இதுதான் சகலீகரணம். அடுத்தபடியாக சகலீகரணம் முடிந்தது பிறகு சாமானியார்க்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா அர்க்கியம் அப்படிங்கிறது வந்து சாமானியார்க்கியம், விசேஷார்க்கியம், பராங்முகார்க்கியம், நிரோதார்க்கியம் அப்படின்னு நிறைய விதம் இருக்கு. ஒரே தீர்த்தமானது பலதரப்பட்ட ஸ்வரூபங்களை அடையுது. நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம வந்து கடல்லையும் நீர் தான் இருக்கும், ஆத்துலையும் நீர் தான் இருக்கும், குளத்துலையும் நீர் தான் இருக்கும், கிணத்துலையும் நீர் தான் இருக்கும், நம்ம வீட்டு டேங்க்லையும் நீர் தான் இருக்கும். ஆனா அது எல்லா தண்ணியும் ஒண்ணா அப்படின்னா கிடையாது. அதுபோல சாமானியார்க்கியம் அப்படின்னா சாமானியார்க்கியத்துல இருக்கக்கூடிய தத்துவ வியாப்தி உள்ள ஒரு தேவர்களுக்கோ இல்ல அந்த ஸ்தானத்துல அந்த இடத்துக்கு அந்த பூஜைக்கு தகுந்தால் போல் அந்த அர்க்கியமானது வேறுபடும். இந்த இடத்துல சாமானிய அர்க்கியத்தை வைக்கும் பொழுது அந்த தீர்த்தத்தை வந்து கீழே வைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி பশ্চিமாகிரான் பஞ்ச தர்பான் பரிஸ்தீரிய ததுபரி பாத்திரம் அஸ்திரேன சம்ஸ்தாபிய அப்படின்னு சொல்லி அஸ்திர மந்திரத்தினால நம்ம பாத்திரத்தை கீழே வைக்கிறதுல இருந்து, ஏன்னா ஆகமங்கள்ல வந்து மந்திரம் வினா கிரியா நாஸ்தி கர்ஷனாத் அர்ச்சனாந்தகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி வந்து இந்த பாத்திரத்தை கீழே வைக்கிறதுல இருந்து என்ன மந்திரம் சொல்லி வைக்கணும், அதுல ஜலம் விடும்போது என்ன மந்திரம் சொல்லி ஜலம் விடணும், அதுல என்னென்ன தேவதைகள்லாம் அந்த பாத்திரத்துல வந்து பிருஷ்டமத்தியாகிர பாகம்னு சொல்லக்கூடிய, அதாவது மேல் நடு கீழ் பாகத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் என்ன, அந்த பாத்திரத்துக்குள்ள என்னென்ன விடணும், இதெல்லாத்துக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை வந்து நிரீட்சணம் பண்ணி அடுத்து இந்த பாத்திரத்தை வந்து நன்றாக சோதித்து இந்த பாத்திரத்தை வந்து நம்மளுடைய ஞானாக்னினால எரிச்சு காய வச்சு புரோக்ஷணம் பண்ணி இதெல்லாத்தையும் இந்த சத்யோஜாதாதி மந்திரங்களால பண்ணி அதுக்குள்ள வந்து என்னென்ன திரவியங்கள்லாம் போட்டு என்னென்ன மந்திரங்களை சொல்லி அபிமந்திரணம் பண்ணணும் அப்படிங்கிறத நமது சிவாஜலபதி சுதன் அப்படிங்கிற குழந்தை வந்து நம்ம இப்போ வந்து நம்மள்ட்ட வந்து பகிர்ந்துப்பார். வந்து நம்ம 7ஆவதா இருக்க சாமானியார்க்கியத்தை பத்தி பார்க்க போறோம். சாமானியார்க்கிய பாத்திரமாதாய வந்து ஒரு பஞ்சபாத்திரத்தை எடுத்து சோதனை அப்படின்னா இந்த பஞ்சபாத்திரத்துல எது பின்னமாயிருக்கான்னு பார்க்கணும். க்ஷாலனா அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பணும். சோஷணனா அந்த பாத்திரத்தை நல்லா எரிக்கணும். எரிக்கணும்னா மானசீகமா எரிக்கணும். வாச்சனை அப்படின்னா அந்த பாத்திரத்தை நல்லா துடைக்கணும். புரோக்ஷணாதி பஞ்சசம்ஸ்காரைஹி சம்ஸ்கிருத்திய புரோக்ஷண மந்திரத்தால, ஏன்னா அந்த அர்க்கியத்தை வந்து நம்ம சுவாமிக்கு சமர்ப்பணம், அதனால அந்த பாத்திரத்தை நல்லா அலம்பி இருக்கும். பஞ்சசம்ஸ்காரைஹி சம்ஸ்கிருத்திய நம்ம அர்க்கியாதி பைக்கலத்துல பாத்தீங்கன்னா சத்யோஜாதாதன மகாசோதனம், காமதேவாதன மகாக்ஷாலனம், அகோராதன மகாசோஷனம், மகேந்தத்புருஷாதன மகாபாச்சனம், ஹோம் ஈஷானாதன மகாப்ரோஷணம். இந்த பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணும். பশ্চিமாகிரான் பஞ்சதர்பான் பரிஸ்தீரிய பশ্চিமத்தை பார்த்து அக்ரம் உள்ள 5 தர்பாயை வந்து பশ্চিமத்தை பார்த்து வைக்கணும். ததுபரி அஸ்திரேன பாத்திரம் சம்ஸ்தாபிய இந்த பாத்திரத்தை வந்து அந்த தர்பமால அஸ்திரமந்திரம் சொல்லியே வைக்கணும். நிரீக்ஷணாதி பிர்பிஷோத்ய நிரீக்ஷணாதி சதுசம்ஸ்காரம்னா என்ன தெரியுமா? நிரீக்ஷண, புரோக்ஷண, தாடன, அபியுக்ஷண. இது வந்து நிரீக்ஷணாதி சதுசம்ஸ்காரம். பிருஷ்டமத்தியாகிர பாகேஷு அந்த பாத்திரத்தோட பிருஷ்டமத்தியாகிர பாகேஷு அப்படின்னா பிருஷ்டத்துல வந்து பிரம்மாவை பூஜை பண்ணணும், மத்தியத்துல வந்து விஷ்ணுவை பூஜை பண்ணணும், அக்ரத்துல வந்து ருத்ரனை பூஜை பண்ணணும். மகாமிருதரார பௌஷட் இது ஜலமா பூரிய இந்த பாத்திரத்துல வந்து அப்பதான் மிருதரார பௌஷட் ஹதய மந்திரத்தினால ஜலத்தை சம்பூர்ணம் பண்ணணும். சந்தனாட்சத தூர்வா புஷ்பம் தர்பாகிரானிதார இந்த பாத்திரத்தை வந்து சந்தனாட்சதனால அலங்காரம் பண்ணி அருங்கம்பில் புஷ்பம் தர்பையோட அக்ரத்தால அதுல பூஜை பண்ணணும். பண்ணிட்டு க்ஷீரேனாபிச்ச சம்மிஷ்ரம் கிருத்வா அது வந்து ஜலம் இருந்தா மட்டும் போதாது, அதுல வந்து க்ஷீரமும் இருக்கணும். பிரணவேன சப்ததாபிமந்திரியா அந்த பாத்திரத்துல வந்து பிரணவ மந்திரத்தினால 7 தாட்டி அபிமந்திரம் பண்ணணும். அஸ்திரேன சம்ரக்ஷிய அஸ்திர மந்திரத்தினால சம்ரக்ஷணம் பண்ணிக்கணும். கவச்சேனாபகுங்கிய கவச்ச மந்திரத்தினால அபகுட்டனம் பண்ணிக்கணும். ஔஷடந்த மூலேன தேனமுத்ரஜா அமர்த்தீகிருத்திய மூல மந்திரத்தினால தேனமுத்ரஜ வந்து காமிக்கணும். தம்பசா ஸ்வாத்மானம் பூஜோபகரணானிச்சு அஸ்திரேன சம்பரோக்ஷிய இந்த ஜலத்துல வந்து முதல்ல நம்மளுக்கு தெளிச்சுக்கணும். 2வது இந்த பூஜையில இருக்க சாமானத்துக்குள்ள தெளிச்சுக்கணும். அஸ்திரேன சம்ரக்ஷிய அஸ்திர மந்திரம் தானே சம்ரக்ஷணம் பண்ணிக்கணும். பஸ்வம் சந்தாரிய ஏன் பஸ்மத்தை எடுக்கணும்னா இந்த ஜலத்தை வந்து நம்ம தெளிச்சிட்டாலே நம்ம வந்து ஸ்நானம் பண்ணதுக்கு சமமா, அதனாலதான் பஸ்மம் சந்தாரியம். இது வரைக்கும் சாமானியார்க்கியம்.
அதன் பிறகு இந்த சாமானியார்க்கியம் முடிந்த பிறகு பஸ்மம் சந்தாரியன் இருக்கு. ஏன்னா சாமானியார்க்கியத்தினுடைய புரோக்ஷணத்தை நம்ம தலைமையில நம்ம பண்ணிக்கிறோம்ல, நம்ம அந்த புரோக்ஷணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் நம்ம ஸ்நானம் பண்ணதுக்கு சமம். ஸ்நாத்வா என்ன பண்ணாலும் விபூதி இட்டுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால விபூதி இட்டுண்டு இப்போ மகா கணபதியினுடைய பூஜைகளை வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ மகா கணபதி பூஜை அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம நம்ம நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கிறது மஞ்சு பிள்ளையார பிடிச்சி வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆகமங்கள்ல வந்து சந்தனங்கள்ல வந்து பிள்ளையார் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து புஷ்பத்துல பிள்ளையார் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. பவித்திரத்துல பிள்ளையார் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. கூர்ச்சத்துல பிள்ளையார் பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. கோமயத்துல பிள்ளையார் பூஜை பண்ணலான்னு இருக்கு. எங்கெங்கெல்லாம் பரமேஸ்வரனை எந்தெந்த க்ஷணிக மூர்த்தங்கள்லாம் பண்றோமோ அதே போல மகா கணபதியும் வந்து பூஜை பண்ணலான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா சிவபெருமானுடைய 2 கண்கள் வந்து விநாயகரும் சுப்பிரமணியரும், நடுக்கண்ணா வந்து தட்சிணாமூர்த்தியும், சிவபெருமானுடைய உயிரா வந்து அம்பாளும், சிவபெருமான் உடலாகவும், நாசிகை வந்து நந்திகேஸ்வரராகவும், சண்டிகேஸ்வரர் வந்து காதாவும் இருக்கிறதுனால சிவபெருமானுக்கு எங்கடம் எப்படியெல்லாம் பூஜை பண்றோமோ அதே போல் நமது சிவகணபதியும் அப்படியே பூஜை பண்ணலாம்னு சொல்லியிருக்கார். இந்த பூஜைக்கு வைக்கக்கூடிய மகா கணபதியினுடைய ஸ்தானத்துக்கு கீழே அஷ்டதள பத்மம் இருக்கணும். இந்த 8 இதழ் தாமரை வந்து நம்மளுடைய ஸ்தண்டிலத்திலேயே நம்ம போட்டுண்டு அது மேல வந்து மகா கணபதியை வந்து ஷடுத்தாசனமோ இல்ல பஞ்சாசனமோ செஞ்சு மகா கணபதி ஆவாகனம் செஞ்சு அந்த சுவாமியினுடைய 5 விதமான முகங்கள்லையும் அந்தந்த தேவதைகளை பூஜை செஞ்சுட்டு சுவாமிக்கு வந்து யதாசக்தி நம்மளுடைய உபச்சாரங்கள்லாம் செஞ்சு சுவாமிகிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். அபீப்சிதார்த்த சித்தியர்த்தம் பூஜிதோ யசுரைரபி சர்வ விக்னச்சிதே தஸ்மை ஸ்ரீ கணாதிபதையே நமஹா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அத்தியேஷ்டிகா விதியானது நல்ல முறையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு சுவாமிகிட்ட இந்த சுமுகாயனமானு சொல்லக்கூடிய இந்த அர்ச்சனைகள்லாம் செஞ்சு சுவாமிகிட்ட வந்து ஏவம் சம்பிரார்த்திய விக்னேஷம் கர்ம சங்கல்பையத் குருன்னு சொல்லக்கூடிய இது நம்ம பூர்வமே வந்து நம்ம சங்கல்பித்த வண்ணம் இந்த கோவிலினுடைய திருப்பணியானது நல்லபடியா நடக்கணும்னு இந்த அத்தியேஷ்டிகா விதியை வந்து செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியா வந்து புண்ணியாக வாச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பத்தி காமிகாகமங்கள்லையும் அஜிதாகமங்கள்லையும் சில ஸ்லோகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல காமிகாகமத்துல இருக்கக்கூடிய புண்ணியாகம் அப்படிங்கிறது வந்து திரிவிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை நமது பாடசாலை குழந்தைகள் ஒரு 3 குழந்தைகள் வந்து பிரணவ், விஸ்வநாதன், சிவாச்சல பிரியன் அப்படிங்கிற குழந்தைகள் வந்து இப்ப அந்த புண்ணியாக வாச்சனையுடைய காரிகையை சொல்லுவாங்க. அதை மொழிபெயர்த்து சிவமித்ரன் அப்படிங்கிறவர் வந்து இந்த புண்ணியாகம் சுத்தம் அப்படின்னா என்ன, மிஸ்ரம் அப்படின்னா என்ன, கேவலம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தி இப்ப நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓம் புண்ணியாக வாசனந்தோ சுத்த மிஸ்ர கேவல பேதேன த்ரிவிதம் சுத்தம் வருணஸ்ய ஆவரணயுக்த பூஜாயாம் வேதமந்திரைः சகிதம் மிஸ்ரம் நிராவரண வேதமந்திரோபேதம் கேவலம் வருணஸ்ய ஆவாஹனம் மாத்திரம் இதி த்ரிவிதம். புண்ணியாக வாச்சனந்து சுத்த மிஸ்ர கேவல பேதேன த்ரிவிதம். புண்ணியாக வாச்சனம் சுத்தம், மிஸ்ரம், கேவலம் என்று 3 வகைப்படும். சுத்தம் வருணஸ்ய ஆவரணயுக்த பூஜாயாம் வேதமந்திரை சகிதம். வருணன் ஹர்ஷினி ஆவாகனம் பண்ணி பஞ்சாசனம்லாம் செஞ்சு சுவாமிக்கு வந்துட்டு வருணன் மூர்த்தாதிகள்லாம் செஞ்சு பிரதமாவரணமாக, கங்காதிகளை த்விதீயாவரணமாக செஞ்சு, சோமாதிகளை திருத்தீயாவரணமாக செஞ்சு, இந்திராதிகளை சதுர்த்தாவரணமாக செஞ்சு, வஜ்ராதிகளை பஞ்சமாவரணமாக செஞ்சு வேத மந்திரங்கள்லாம் சொல்லி பவமான சூக்தம் பாராயணம் பண்ணுறது தான் சுத்த புண்ணியாக வாச்சனம். மிஸ்ர புண்ணியாக வாச்சனம் வந்துட்டு வேத மந்திரங்களோட பண்ணுறது, ஆவரணம் இல்லாமல் வேத மந்திரங்களோட பண்ணுறது. கேவல புண்ணியாக வாச்சனம் வந்துட்டு வருணன் ஆவாகனம் மட்டும் பண்ணிட்டு பவமான சூக்தம் சொல்லிட்டு பண்றது. இதுதான் புண்ணியாக வாச்சனம். புண்ணியாக வாச்சனையை பத்தி குழந்தைகள் வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பஞ்சகவ்யம்னு சொல்லக்கூடிய பால், தயிர், நெய், கோமயம், கோஜலம்னு சொல்லக்கூடிய அந்த பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய 5 திரவியத்தோடு இன்னும் 4 திரவியங்களை சேர்த்தி
செய்யக்கூடிய பூஜைக்கு பஞ்சகவ்யம் அப்படின்னு பெயர். இந்த பஞ்சகவ்ய பூஜை முடிந்த பிறகு வாஸ்து சாந்தி செய்து அதிவாசமாக இருந்து அடுத்ததாக ஆத்யேஷ்டிகா விதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூஜையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது 2 பாகங்களாக எடுத்துட்டு முதல் பாகமா இந்த புண்ணியாக வாசனையோட முடிச்சுண்டு அடுத்த பாகத்துல பஞ்சகவ்யம் வாஸ்து சாந்தியில இருக்கக்கூடிய உத்தம பத வாஸ்து சாந்தி, அதாவது ஸ்திர வாஸ்து, சரவாஸ்து, உபய வாஸ்துன்னு சொல்லக்கூடிய வாஸ்து சாந்திகளுடைய பேதங்களும், வாஸ்து சாந்தியில எந்தெந்த சூத்திரங்கள் எந்தெந்த தேவதைகளுக்கு அப்படிங்கிற ஒரு பட விளக்கமும், ஆத்யேஷ்டிகாவினுடைய பட விளக்கமும் அடுத்த பாகமா இருந்து நமது பாடசாலை மூலமாக இதே அண்ணா இணையதளத்துக்கு வந்து சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வாய்ப்பு தந்த அனைத்து பெரியவர்களுக்கும், பிள்ளையார்பட்டி குருமுதல்வர் அண்ணா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் அண்ணா அவர்களுக்கும் அனைக்கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்களை தெரிவிச்சுண்டு, வாய்ப்பு கொடுத்த அனைத்து இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு விடைபெறுகிறோம். ஓம் ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சக்தி சிவாச்சலபதிக்கு அரோஹரம்.